ஆராதனை தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். இந்த வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் பார்த்து ஆராதனைக்கான காரியங்களை கற்று வருகிறோம். இந்த நாளிலே இந்த 4வது தலைப்பை பார்க்கவிருக்கிறோம். 4வது தலைப்பு பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே இருந்தபோது அவர் பாடுபட்டார், பாடுகளை அனுபவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் தேவகுமாரன். அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர், பரிசுத்தமானவர், பாவமற்றவர், பாவத்திற்கு விலகினவர், பரிசுத்த ஆவியினாலே ஜெனிபிக்கப்பட்டு பிறந்தவர். அப்படிப்பட்ட தேவகுமாரன் இந்த உலகத்திலே பாடுபட வேண்டிய அவசியம் இருந்ததா? ஒருபோதும் இல்லை. காரணம், பாடுகள் என்பது மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது தேவன் ஆதாமுக்கு இந்த சாபத்தை கொடுத்தார். இருவரும் இந்த உலகத்திலே சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆதாமுக்கு அவர் சாபத்தை கொடுத்த போது அவர் என்ன கூறினார்? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ வேர்வை சிந்தி இதன் பலனை நீ புசிப்பாய். அதற்கு முன்பு அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? ஏதேன் தோட்டத்திலே சந்தோஷமாக தேவன் தந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்து உலாவி வந்தான். ஆனால் சாபத்தை பெற்றபோது பாடுகள் அவனை தொடர ஆரம்பித்தது. ஆகவே உலகத்திலே பாடுகள் எப்படி பிரவேசித்தது? பாவத்தின் மூலமாகத்தான் பாடுகள் பிரவேசித்தது. பாடுகள் யாருக்காக வந்தது என்று சொன்னால் மனிதனுக்காக, பாவத்திலே விழுந்து போன மனிதனுக்காக, அதாவது பாவிக்காக. அப்படி இருக்கும்போது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து எதற்காக பாடுபட வேண்டும்? பாடுகளுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு என்று நாம் பார்ப்போமானால் அவர் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு இந்த பாடுகள் வர வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை, கடுகளவும் இல்லை. ஆனால் அவரை குறித்த தீர்க்க தரிசனம் என்ன கூறுகிறது? அவர் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் என்று. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே பிறந்து மனு அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலே வந்து ஊழியத்தை ஆரம்பித்த நாளிலிருந்து சிலுவை மரண பரியந்தம், சிலுவையிலே தொங்கி ஜீவனை விடும் வரை, இறுதி மூச்சு வரை பாடுகள் அவரை தொடர்ந்தது. விசேஷமாக அவர் பிலாத்துவுக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டு நியாயம் தீர்க்கப்பட்டு சிலுவையை சுமந்து சென்று அதிலே அடித்து கொலை செய்யப்பட வேண்டும், மரணம் வரை அந்த சிலுவையிலே தொங்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது முதல் அதிகமான பாடுகளை அவர் சகித்தார். எவ்வளவு பாடுகள் என்பதை வேதத்திலே நாம் வாசித்து உணர்கிறோம். ஆகவே இந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்? அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார். பாவிகளை ரட்சித்து பாவிகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்துவானவர் பாடுகளை எதற்காக அவர் அனுபவித்தார்? ஏதேனும் தவறு செய்தாரா? ஏதேனும் குற்றம் செய்தாரா? யூதர்களுக்கு எதிராக செயல்பட்டாரா? அல்லது கிரேக்கர்களுக்கு எதிராக செயல்பட்டாரா? இந்த உலகத்திலே காணப்பட்ட அரசாங்கத்திற்கு எதிராக எதுவும் செய்தாரா? செயல்பட்டாரா? ஒருபோதும் இல்லை. அப்படியானால் அவர் ஏன் பாடு அனுபவிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பதாகவே, இரட்சகராக அவதாரம் எடுப்பதற்கு முன்பதாகவே, அதாவது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. வேதம் அதை திட்டம் தெளிவாக கூறுகிறார். நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே, ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே இந்த உலகத்திற்கான இரட்சகர் உருவாக்கப்பட்டிருந்தார் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தெளிவாக கூறுகிறது. இந்த உலகத்திலே நீங்களும் நானும் தோன்றும் முன்னமே நமக்காக பாடுகளை அனுபவிக்க,
பாவத்து நிமித்தம் வருகிற பாடுகளை அனுபவிக்க ஒரு இரட்சகர் ஏற்படுத்தப்பட்டிருந்தார் என்று வேதத்திலே சில இடங்களில் நான் வாசிக்க முடியும். ஆதாரத்தை பரிசுத்த ஆவியானோர் வேத வசனங்களிலே கொடுத்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதில் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே அவதரித்து அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே அவருக்கு தெரியும், இந்த உலகத்தில் தாம் எதற்காக அவதரித்து வந்திருக்கிறார் என்பதும் அவருக்கு தெரியும். அவர் ஊழியத்தை செய்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து மனிதர்களுக்கு நன்மை செய்து வந்தாலும் அவருடைய நோக்கம் என்னவாக இருந்தது? பாடுகளை அனுபவிக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினார்? சுகமான ஒரு ஜீவனம் பண்ணுவதற்காகவா? சந்தோஷித்து களி கூறவா? ஒருவதும் இல்லை. பாடுகளை அனுபவிக்கும்படியே பிதாவாகிய தேவன் மனப்பூர்வமாக அவரை அனுப்பி வைத்தார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசித்து பார்ப்போமானால், அவர் நிமித்தமாக விசுவாசிப்பதற்கு மட்டுமல்ல பாடுகளை அனுபவிப்பதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக பவுல் கூறியிருக்கிறார். விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்வின் நிமித்தமாக வருகிற பாடுகளை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதுவும் தேவனால் நமக்காக கொடுக்கப்பட்ட ஒன்று. அவருக்காக நீங்களும் நானும் பாடுகளை சகிக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர்களும் ஆதி திரு சபைகளும் அப்படித்தான் பாடுகளை அனுபவித்தது, தேவனுக்காக அனுபவித்தது. நீங்களும் நானும் பாடுகளை அனுபவிப்பதற்கு மனப்பூர்வமாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று, அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் தெளிவாக கூறுகிறது. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவானவர் இங்கு என்ன கூறுகிறார் என்றால், தம்முடைய சீஷர்களை நோக்கி அவர் கூறுகிறார், அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு என்று கூறப்பட்டிருக்கிறது. நான் எருசலேமுக்கு போகிறேன், பல பாடுகள் எனக்கு வரும், பாடுகளை நான் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆனால் பேதுரு அதை தடுக்க பார்த்தார். போதகரே, நாம் எருசலேமுக்கு போகக்கூடாது, அங்கே போனால் நிச்சயமாக உம்மை கொலை செய்து விடுவார்கள், நாம் எல்லாம் பிரிந்து விடுவோம், ஊழியமெல்லாம் கெட்டு போகும், அற்புத அடையாளமெல்லாம் நின்று போகும், ஒரு ஆலோசனை கூறுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய் என்று கூறினார். என்ன இடரல்? இந்த உலகத்திலே பிதாவாகிய தேவன் என்னை எதற்காக அனுப்பி இருக்கிறார்? பாடுகளை அனுபவிக்கத்தான், பாடுகளை ஏற்றுக்கொள்ளத்தான் அனுப்பி இருக்கிறார். பாடுகளை காணும் போது ஓடுவதற்கல்ல, பாடுகளை கண்டு விலகிச் செல்வதற்கல்ல, அந்த பாடுகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்காகத்தான். இயேசு கிறிஸ்துவானவர் இங்கு கூறுகிற பாடுகள் என்பது மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்ட பாடுகள் அல்ல. நீங்களும் நானும் பிலிப்பியர் 1:29 வாசித்தபடி பார்க்கிறபடி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பாடுகளை சகிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே வேளையிலே இயேசு கிறிஸ்துவானவருக்கு கொடுக்கப்பட்ட பாடுகள் வேறு. இயேசு கிறிஸ்துவானவர் படப்போகிற பாடுகள் என்பது இந்த உலகத்தில் ஒரு மனிதனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, சுமக்க முடியாத ஒரு பாடு. அந்த பாடுகள் என்ன பாடுகள்? பாவத்தின் நிமித்தம் வருகிற பாடுகளை அவர் ஒருவர் மட்டுமே சுமந்து தீர்க்க வேண்டும். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை போல பாவத்திற்காக பாடுகள் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நமக்காக அவர் பாடுகளை பட்டிருக்கிறார். அந்த பாடுகளை இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நிச்சயமாக நீங்களும் நானும் தான் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நீங்களும் நானும் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்படுவோமா? ஒருபோதும் ரட்சிக்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்துவை போல நீங்களும் நானும் சிலுவையில் அறையப்பட்டு தொங்கினாலும் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. ஏனென்றால் நாம் பாவம் செய்தவர்கள், பாவத்திலே பிறந்தவர்கள், பாவத்திலே வளர்ந்தவர்கள், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அப்படிப்பட்டவர் அல்ல. பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக
சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட ஒரே இரட்சகர். அவர் மட்டுமே பாடுகளை சுமந்து தீர்க்க முடியும். அதற்காகவே அவர் அனுப்பப்பட்டார். ஆகவேதான் மனப்பூர்வமாக சீஷர்களை பார்த்து கூறுகிறார், நான் எருசலேமுக்கு போவேன், நிச்சயமாக நான் கைது செய்யப்படுவேன், பல பாடுகளை யூதர்கள் எனக்கு கொடுப்பார்கள், அந்த பாடுகளை எல்லாம் நான் சகிக்க வேண்டும். எதற்காக அந்த பாடுகள்? பாவம் செய்த உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக. மரணத்துக்கு பின்பு தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்கும் போது நமக்கு வரவிருக்கிற நித்தியமான கொடூரமான கோரமான பாடுகளிலிருந்து உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக, மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துதாமே நமது நிமித்தமாக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அதைத்தான் இந்த ஏசாயா 53 அதிகாரம் 3 வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் பாடு அனுபவித்தோருமாய் இருந்தார் என்று. பிரியமான தேவ ஜனமே, நீங்களும் நானும் பாவம் செய்து பாவத்தின் நிமித்தம் வருகிற பாடுகளை சுமக்காதபடிக்கு, அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிக்கப்பட்டு தப்புவிக்கப்பட்டு தேவனுடைய கோபத்திலிருந்து மீட்கப்பட்டு தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும்போது நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய சமூகத்திலே பிரவேசிப்பதற்காக இந்த பூமியிலே வாழும்போது தானே அந்த பாடுகளிலிருந்து நீக்கப்பட்டவர்களாய், நித்தியமான பாடுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய் நம்மை மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் மனப்பூர்வமாக பிதாவுடைய சித்தத்திற்கு தம்மை அர்ப்பணித்தார். ஆகவேதான் அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், ஒரு பாடுகளை அனுபவித்தாராக இருந்தார். ஏன் பாடுகளை அனுபவித்தார்? உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக. நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த மேஜையை நாம் பார்க்கும்போது, இதில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த அப்பத்தையும் ரசத்தையும் நாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக எனக்காக பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்பதை தெளிவாக இது வெளிப்படுத்துகிறது. பாடுகள் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல, அது மிக கொடூரமான ஒன்று. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவானவரை உங்களுக்காக எனக்காக பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று அதே ஏசாயா 53 அதிகாரத்திலே தொடர்ச்சியாக வாசிக்கும் போது நம்மால் வாசிக்க முடியும். மனப்பூர்வமாக பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தார் என்று நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பந்தியை சுற்றிலும் அமர்ந்து ஆராதிக்கிறோம், தைரியத்தோடு ஆராதிக்கிறோம், நிம்மதியோடு ஆராதிக்கிறோம். அவரை நோக்கி அப்பா பிதாவை என்று தைரியத்தோடு அழைத்து நாம் ஆராதிக்கிறோம். அதுக்கு ஒரே காரணம், உங்களையும் என்னையும் பாவத்தினால் வருகிற, பாவத்தின் தண்டனையினால் வருகிற பாடுகளில் இருந்து மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாடுகளை சுமக்கும்படி அனுப்பினார் அல்லவா? அதன் மூலமாகத்தானே பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த இடத்துல நாம் அமர்ந்திருக்க காரணம், இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டதற்காக. ஆகவே நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எதை செலுத்துவோம்? அவரை இந்த உலகத்திற்கு தந்த, நமக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பி பாடுகளை சுமக்கும்படி அவருக்கு இந்த மிகப்பெரிய பணியை கொடுத்த பிதாவாகிய தேவனை அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற சகலவிதமான ஸ்துதி ஸ்தோத்திரங்களை ஆவியோடும் உண்மையோடும் அவருக்கு ஏறெடுப்போம். அதுதான் ஆராதனை. பந்தியை சுற்றி நம்ம அமர்ந்திருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் எதை நான் நினைவு கூறுகிறோம்? இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையை சுமந்து, பாரமான சிலுவையை சுமந்து அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் இல்லையா? அதை எண்ணி அவரை ஆராதிப்போம், துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.